என் அன்பார்ந்த தமிழ் ரசிக பெருமக்களே, எம்ஜிஆர் அவர்களின் 100வது ஆண்டு நிறைவு விழா உலகமெங்கும் கொண்டாடி வரும் இந்த வேளையில் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ். சந்திரசேகர். எம்ஜிஆர் இந்த 3 எழுத்து தமிழ்நாட்டில் ஒரு சகாப்தமாக உருவானது அனைவரும் அறிந்தது. எம்ஜிஆருடைய 100வது நிறைவு விழா இன்று உலகமெங்கும், முக்கியமாக தமிழ் ரசிகர்கள் இருக்கும் அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்ஜிஆர் இந்த 3 எழுத்துக்கான பொருள் மினிமம் கேரண்டீட் ரெக்ரியேஷன். எம்ஜிஆருடைய எந்த படத்திலும் ஆக்ரோஷமான 4-5 சண்டை காட்சிகள், எழில்மிகு இயற்கை காட்சிகள், மனதிற்கு இனிய காதல் பாடல்கள் மற்றும் தத்துவ பாடல்கள், இந்த ஃபார்முலா தான் எம்ஜிஆரின் வெற்றியின் ரகசியம். எம்ஜிஆருடைய எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அவர் தயாரித்த 3 படங்களில் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அவர் தயாரித்த 3 படங்கள் நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன். இந்த 3 படத்திலும் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் தோன்றினார் என்பது சிறப்பான அம்சமாகும். எம்ஜிஆர் தயாரித்த கடைசி படமான உலகம் சுற்று வாலிபன் சில ரகசியங்களை உள்ளடக்கிய படம். இந்த படம் வெளிவருமா வராதா என்றதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த நேரம். இந்த படம் வெளிவந்த சமயத்தில் புகழ்பெற்ற மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும் பிரிந்திருந்தனர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த படம் வெளிவந்து மாபெரும் வெற்றி கண்டபோது ரசிகர்கள் மனதில் இந்த படத்தின் வெற்றிக்கு காரணம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று பரவலாக பேசப்பட்டது. எப்படி இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படத்திற்கு வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும்? இந்த படத்தின் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் வி. ராமமூர்த்தி. எனவேதான் இந்த படத்தின் வெற்றிக்கு ஒளிப்பதிவும் இசையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. மேலும் இந்த உலகம் சுற்று வாலிபன் படத்தில் மற்றொரு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. எம்ஜிஆருக்காக பல பாடல்களை பாடிய கே.ஜே. யேசுதாஸ் முதலாக எம்ஜிஆருக்காக பின்னணி பாடியது இந்த படத்தில் இடம்பெற்ற தங்க தோணியிலே என்ற பாடல் தான். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அந்த பாடலையே உங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்புகிறோம். தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. எம்ஜிஆர் இந்த 3 எழுத்தை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்துடன் சேர்ந்த டி.எம். சௌந்தரராஜன் எனும் டி.எம்.எஸும், எம்.எஸ். விஸ்வநாதன் என்ற எம்.எஸ்.வியும், டி.கே. ராமமூர்த்தி என்ற டி.கே.ஆரும் இந்த 3 எழுத்துக்கள் செய்த மாயங்கள் காலத்தினால் அழிய முடியாதது. சரி, நாம் எம்ஜிஆரை பற்றி இவ்வளவு பேசுகிறோம். ஆனால் அந்த எம்ஜிஆர் அந்த 3 எழுத்துக்காக தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த 3 எழுத்துக்கான ஒரு பாடலை இந்த பாடல் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த பாடலை பார்ப்போம். பாடல் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. பொதுவாகவே ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த படத்திற்கு ரிப்பீட் ஆடியன்ஸ், அதாவது ரசிகர்கள் மறுபடியும் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தால்தான் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைய முடியும். சரி நேயர்களே, இந்த மறுபடியும் ஏன் ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம்? அந்த படத்தில் வரும் சில காட்சிகள் அல்லது சில பாடல்கள் நமக்கு பிடித்தவையாக இருக்கலாம். எனவே மறுபடியும் நாம் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த காட்சி வருவதற்கு முன்னாலேயே அல்லது அந்த பாடல் வருவதற்கு முன்னாலேயே நாம் ஆரவாரம் செய்வதை எத்தனையோ தியேட்டர்களில் கண்டு கழித்திருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது நான் இந்த பாடலை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். எத்தனையோ பாடல்களில் எத்தனையோ காட்சிகளில் என்னதான் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தாலும் இந்த படத்தில் இந்த பாடல் வருவதற்கு முன்னால் எம்ஜிஆர் கையில் சவுக்கை எடுத்தவுடன் இந்த தியேட்டரில் வரும் கரகோஷமும் விசில் சத்தமும் அடங்க நீண்ட நேரம் ஆகும். பாடல் உங்களுக்கே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் வரும் நான் ஆணையிட்டால் என்ற பாடல் தான் அது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ரசிகர்களே, எம்ஜிஆரை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசனை வைத்து பல படங்களை தயாரித்த கே பாலாஜி அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படம் என் கடமை. அதேபோல் எம்ஜிஆரும் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படம் முகராசி. எம்ஜிஆர் அவர்களும் தேவிகா அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படம் ஆனந்த ஜோதி. இந்த படம் PS வீரப்பா அவர்கள் தயாரித்தது. எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் என்ற படத்தில் தான் கே பாலச்சந்தர் ஒரே முறை எம்ஜிஆருக்காக வசனம் எழுதினார். இதே படத்தை தான் P மாதவன் அவர்கள் இயக்கி P மாதவன் அவர்களும் கே பாலச்சந்தர் அவர்களும் எம்ஜிஆருடன் இணைந்து பணியாற்றிய ஒரே படம் தெய்வத்தாய். ஏவிஎம் தயாரித்த எத்தனையோ படங்களில் எம்ஜிஆரை வைத்து அவர்கள் தயாரித்த அன்பேவா ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படத்தை இயக்கியுள்ளவர் AC திருலோகச்சந்தர். ஏவிஎம் நிறுவனமும் AC திருலோகச்சந்தரும் எம்ஜிஆருடன் இணைந்து பணியாற்றிய ஒரே படம் அன்பே வா. இப்பொழுது இந்த அன்பே வா என்ற படத்தில் இருந்து என்றும் மெலடியாக நமக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும் ஒரு டூயட் பாடலை காண்போம். அன்பு ரசிகர்களே, எம்ஜிஆர் தயாரித்த 3 படங்களை பற்றி நான் கூறினேன். எம்ஜிஆர் இயக்கிய 3 படங்கள் உண்டு. ஒன்று நாடோடி மன்னன், மற்றொன்று உலகம் சுற்றும் வாலிபன், மூன்றாவது அவர் இறுதியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். இந்த அடிமைப்பெண் படத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் SP பாலசுப்ரமணியம் எம்ஜிஆருக்காக முதலாக இந்த படத்தில் தான் பாடியிருக்கிறார். அவர் பாடிய 1000 நிலவே பாடல் இன்றும் என்றும் சூப்பர் ஹிட் தான். அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட 1000 நிலவே வா. அன்பு ரசிகர்களே, எம்ஜிஆருக்காக எத்தனையோ தத்துவ பாடல்களையும் காதல் பாடல்களையும் பாடிய TMS அவர்கள் எம்ஜிஆருக்காக சோக பாடல் வெகு சிலதே பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலில் முத்தாய்ப்பாக உள்ளது இந்த ஒரு பாடல். பாடல் இடம்பெற்ற படம் பணக்கார குடும்பம். பாடல் பல்லாக்கு வாங்க போனேன் பாதியிலே திரும்பி வந்தேன். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. புரட்சி தலைவர் அவர்களும் அண்மையில் மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் 28 படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். இவர்கள் இணைந்து நடித்த அத்தனை படங்களிலும் அத்தனை பாடல்களும் தேனாக என்று ஒலித்துக் கொண்டே இருக்கும். புரட்சி தலைவர் அவர்களின் 100வது படம் ஒளிவிளக்கு என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இணையாக நடித்துள்ளார்கள். இவர்கள் குறவன் குறத்தையாக வந்து அந்த காலத்தில் ஏன் எந்த காலத்திலும் சூப்பர் ஹிட்டாக திகழும் அந்த நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பாடல் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் குமரி கோட்டம் என்ற படத்தில் இணைந்து பாடும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று அந்த பாடல். அந்த பாடலை பாடியவர் TMS எல்ஆர். பொதுவாகவே TMSம் எல்ஆர் பாடிய அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த பாடலும் ஒன்று. சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் பாடல் புரட்சி தலைவர் அவர்களும் அண்மையில் மறைந்த புரட்சி தலைவி அவர்களும் இணைந்து நடித்த சந்திரோதயம் என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல். சந்திரோதயம் படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். ஆனால் எனக்கு பிடித்த இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆம், எங்கிருந்தோ ஆசைகள். எங்கிருந்தோ ஆசைகள் என்ன
அன்பார்ந்த எம்ஜிஆர் ரசிக பெருமக்களே, எம்ஜிஆர் படத்தின் ஃபார்முலாவை பற்றி முதலிலேயே சொல்லியிருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் நடித்த பெரும்பாலான படங்களில் அவர் ஒரு காட்சியிலேயாவது ஆடம்பரமான ஒரு செட்டில் மாறு வேடத்தில் வந்து கலக்குவது போல அமையும் ஒரு பாடல். அந்த வகையில் அமைந்த இந்த பாடல் நம் நாடு படத்தில் இடம்பெற்ற நினைத்ததை நடத்தியே முடிப்பவர். நினைத்ததை நடத்தியே முடித்தவர் தானே நமது எம்ஜிஆர். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். சரி நேயர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இதுவரை நாம் பார்த்த பாடல்கள் அனைத்தும் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கும் பாடல் காட்சி முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மாறுவேடத்தில் செய்யும் கதா காலட்சேபம் அன்றும் இன்றும் என்றும் நம் நினைவில் பசுமையாக இருக்கும். அந்த பசுமையைப் போல இந்த நிகழ்ச்சியும் என்றும் பசுமையாக உங்கள் மனதில் இடம்பெற நான் அந்த கதா காலட்சேப காட்சியை இறுதியாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம பகுத்தறிவு